நடிகர் தியாகு இணைப்பில் இணைஞ்சிருக்காரு, அவரோடையும் பேசலாம். வணக்கம் சார், நன்றி இணைப்பில் இணைஞ்சதற்கு. நீங்கள் லாஸ்ட் டைம் பாரதி ராஜா அவரோட இறப்பப்போ பேசும்பொழுது கூட ரொம்ப மனசுடைஞ்சு பேசியிருந்தீங்க. இப்போ அவருடைய உதவியாளர், அவருடைய ஒரு ஆஸ்தான பிடிச்சமான ஒரு நபர், அவர் அதே மாதம் இன்னைக்கு காலமாக இருக்காரு. இவரை பற்றிய நினைவுகள், உங்களுக்கு அவருக்கான அந்த இரங்கல், இதை பற்றிலாம் நீங்கள் எங்களோட சொல்லலாம். ரொம்ப குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்மா. பாக்யராஜ் சார் எனக்கு நாங்க 1979 எனக்கு பரிச்சயமானாரு. அப்ப சுவரில்லாத சித்திரங்கள்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு, எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப டி நகர்ல ஒரு ஹோட்டல்ல தான் டிஸ்கஷன் நடக்கும். பக்கத்து ரூம் ஒரு வேலை ஆகும், டிஸ்கஷன் ரூம் அங்கேயும் போட்டிருந்தோம். அப்பல இருந்து எனக்கு ரொம்ப பழக்கமா அவர் பாக்யராஜ் சார், ரொம்ப பழக்கம். ரொம்ப அருமையான மனுஷரு, ரொம்ப நல்லமான மனுஷர், நல்ல தங்கமான மனுஷரு, நல்ல ஸ்கிரிப்ட் எழுதுறவரு, நல்ல ரைட்டரு. அந்த சோக கதை இந்த காலையில ஏந்திரிச்சோன்னு முதல் நியூஸ் தந்தியில தான் பார்த்தேன். அவர் மறைந்து விட்டாருன்னு ஷாக் ஆயிடுச்சு, எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. உடனே எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகி போச்சு எனக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவரோட நண்பர்கள்லாம், டாக்டர்கள்லாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட், அவருக்கு வேண்டியவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. அவரு மாதிரி பாக்கியான ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தாரு. எனக்கு இன்டர்வியூ எடுக்கணும் தியாகன்னாரு ஒரு நாள். சரின்னு அவர் வீட்டுக்கு போயிட்டேன். நான் வீட்டுக்கு போயிட்டு இன்டர்வியூ கொடுத்தேன். நான் சிரிச்சு ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப ஃபீலிங்கோட சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டுலாம் கிடந்தோம். அதுக்கப்புறம் நான் பாத்தீங்கன்னா சொக்கத்தங்கம்னு ஒரு படம், விஜயகாந்தனுடைய படத்தை அவர் டைரக்ட் பண்ணாரு. சொக்கத்தங்கம்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணும் போது அந்த படத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சூப்பர் கேரக்டர் அந்த படத்துல. அந்த படத்துல விஜயகாந்தோட நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது, பாக்யராஜ் டைரக்ஷன்ல நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சது. அப்புறம் கோயம்புத்தூர் ஒரு தடவை நாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அவங்க பாக்யராஜ் சார் நானும் எல்லாம் போயிட்டு கலகலன்னு பேசிக்கிட்டு, அது மாதிரி மலேசியாவில் இப்ப இந்த ஸ்டார் நைட் நடந்தது நடிகர் சங்கம் சார்பா. அப்ப அவரோட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு ஜாலியா அரட்டை அடிச்சுட்டு கிடந்தோம். திடீர்னு நேற்று குஷ்பு வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தாருன்னு பேப்பர்ல பார்த்தேன். நான் கோவாவுக்கு போயிருந்தாருன்னு பார்த்தேன். போயிட்டு இப்ப நான் டைரக்டர் பி வாசு கிட்ட பேசினேன். எப்ப வந்தீங்கன்னா இந்த நேற்று நைட்டு தான்ப்பா வந்தேன் அப்படின்னாரு. விஷயம் தெரியுமான்னு. இந்த மாதிரி பாக்யராஜ் ஐயோ அப்படின்னாரு, ஃபீல் பண்ணாரு. அவர் முதல் நாள் நைட்டே வந்துட்டாராம். எனக்கு கேட்ட உடனே ரொம்ப ஷாக் ஆகி போச்சு. அவரு ஏன்னா அவர் ரொம்ப எளிமையானவர், ரொம்ப பாசத்துக்குரியவர். அவருக்கு ஏகப்பட்ட டைரக்டர்களை உருவாக்கி இருக்காரு, ஏகப்பட்ட நடிகர்களை உருவாக்கி இருக்காரு. ஆனா டைரக்டர் பாரதி ராஜா போன இந்த நேரத்துல அவரோட சிஷியனும் கூட போயிட்டாருங்கும் போது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா. பாரதி ராஜா நினைச்சிருப்பாரு, என்னடா நான் தனியா இருக்கேன்டா, வாடா கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணான்னு கூட்டு போயிட்டாரு என்னமோ. பாவம், அவருடைய குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா திமுக சேரும்போது எனக்கு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் போன் பண்ணாரு ஒரு தடவை. போன் பண்ணி பாக்யராஜ் நம்ம கட்சியில சேர்றாரு தியாக, வாங்க தியாகுன்னா நானும் சந்தோஷம் எல்லாரும் போயிட்டு இருந்தோம். போகணும் இந்த மாதிரி சேர்றாருன்னொன்னே சரி, அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு அந்த நினைவுகள் ஞாபகத்துல இருக்குது. அதனால அந்த நினைவுகளை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு, பரிதாபமா இருக்கு. அவருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.